குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. அறிவோம் ஆன்மீகம். பிள்ளையாருக்கு சிதறுகாய் போடுவது ஏன்? நாம் விநாயகரை வேண்டி தேங்காயை ஓங்கி தரையில் அடித்து உடைக்கும் போது அது உடைந்து சில்லு சில்லாக சிதறி ஓடும். அதுபோல விநாயகரின் அருளால் நம்மை பிடித்திருக்கும் தோஷங்களும் பாவங்களும் விக்னங்களும் வேதனைகளும் நம்மை விட்டு சிதறி ஓடும், தடை நீங்கும் என்பது ஐதீகம். இதற்கு ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது. விநாயகர் ஒருமுறை யாகத்திற்கு புறப்பட்ட போது ஒரு அசுரன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். விநாயகர் யாகத்திற்காக கொண்டு சென்ற கலசங்களின் மேலிருந்த தேங்காய்களை அவன் மீது வீசி அந்த அசுரனை பொடி பொடியாக்கினார். தனக்கு வந்த தடையை தேங்காயை வீசி எரிந்ததன் மூலம் விக்னங்களை தகர்த்ததால் விக்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டு சிதறுகாய் உடைக்கும் வழக்கமும் உருவானதாக நம்பப்படுகிறது. நம் முயற்சி வெற்றி பெறவும் நாள் நேரம் சரியில்லை என்றாலும் சிதறுகாய் உடைப்பது நல்லது. வெளியூர் பயணம் செய்யும் போது பத்திரம் பதிவு செய்வது, கல்யாண வேலைகளை தொடங்குவதற்கு முன்னதாக பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் முதலான விசேஷ நாட்கள் சரியான முடிவை எடுக்க சிரமப்பட்டு தவிக்கும் தருணம், வாழ்வின் முக்கியமான வேலைகளில் சிதறுகாய் உடைத்துவிட்டு தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் காரிய தடை நீங்கி வெற்றியையே தரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கொடிமரத்தின் அருகில் ஏன் விழுந்து வணங்க வேண்டும்? ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட மூலஸ்தான பீடத்தின் அடியில் நவ ரத்தினங்கள், மந்திர எந்திரங்கள் ஆகியவை இருக்கும். உருவேற திருவேறும் என்ற வாக்கின்படி மூலஸ்தானத்தில் சொல்லப்படும் மந்திரங்களின் ஆற்றல் அதிர்வலைகள் அப்படியே மூலஸ்தான பீடத்தின் அடியில் இருக்கும் நவ ரத்தினங்கள், மந்திர எந்திரங்கள் ஆகியவற்றில் சேரும். அவ்வாறு சேரும் அந்த சக்தியை, ஆற்றலை, அதிர்வலைகளை கொடிமரம் இழுத்து தனக்கு அடியில் வைத்துக் கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு நாம் கொடிமரத்தின் அடியில் தலை வைத்து வணங்கும் போது அங்குள்ள அதிர்வலைகள் தலை வழியாக நம் உடலுக்குள் பாய்ந்து நலன்கள் செய்கின்றன. இதன் காரணமாகவே ஆகமங்கள் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து வணங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றன. நந்தியம்பெருமானின் தத்துவம் தெரியுமா? நந்தியம்பெருமானின் உருவ அமைப்பில் பெரும் தத்துவம் அடங்கியுள்ளது. சரியை, கிரியை, யோகம் என்ற 3 கால்களையும் மடித்து ஒடுக்கி 4ஆம் காலான ஞான பாதத்தினால் பரம்பொருளை வணங்கிக் கொண்டிருப்பதே நந்தியின் தத்துவம் என ஆகம நூல்கள் கூறுகின்றன. நந்துதல் என்ற வேர் சொல்லிலிருந்துதான் நந்தி என்ற சொல் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. நந்துதல் என்றால் மேலேறி செல்லுதல் எனவும் பொருள் உண்டு. எனவேதான் நந்தியின் அருளில்லாது ஈசனை காண இயலாது என்கின்றன சைவ ஆகமங்கள். நந்தியின் துணையால் மேலேறி சென்று ஈசனை காண வேண்டும் என்பதையே நந்தியம்பெருமானின் தத்துவமாக நாம் அறியலாம். முக்கோடி தேவர்கள் யார்? 30 முக்கோடி தேவர்கள் எண்ணிக்கையில் இருக்கின்றனரா என்ற கேள்வி எழுவது உண்டு. உண்மையில் கோடி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் பிரிவு அல்லது வகை என்ற பொருள். ஆக மொத்தம் 33 தேவர்களே 30 முக்கோடி தேவர்களாக அழைக்கப்படுகின்றனர். தேவர்களான வருணன், மித்ரா, ஆரியமான், பாகன், யமன், அம்சன், வஷ்டா, பூஷன், சூரிய தேவன், சாவித்தர், இந்திரன், விஷ்ணு என்கிற 12 ஆதித்யர்களும், அஷ்டவசுக்கள் எனும் 8 வசுக்களான புவி, அக்னி, ஆகாயம், நீர், காற்று, சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகியோரும் 11 ருத்ரர்களான ஆனந்தம், விஞ்ஞானம், மனம், பிராணன், வாக்கு, ஈசானன், தத்புருஷம்,
அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஆத்மன் என எல்லோரையும் இணைத்து 31 தேவர்களும் அவர்களுடன் இந்திரன் மற்றும் பிரஜாபதி இருவரையும் சேர்த்து 33 தேவர்கள் இருப்பதாக ரிக் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலமே 33 கோடி தேவர்கள் என்ற வாக்கியம் பயன்படுத்தப்படுவதாக நம்பப்படுகிறது. தர்மம் என்பது யாரும் கேட்காமல் தேவைப்பட்ட ஒருவருக்கே கூட அது தெரியாமல் செய்யக்கூடிய நன்மையாகும். இது புண்ணிய கணக்கில் சேரும். தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலையை எடுத்து கூறியோ அறிந்த பிறகே தருவது தானமாகும். ஒருவர் பசியால் வாடும்போது தனது பசியை கூறி உதவி கேட்கும் போது கொடுப்பது தானமாகும். அதுவே அவர் பசி அறிந்து அவர் கேட்காமலே அவருக்கு உணவு அல்லது உதவி செய்வது தர்மமாகும். நல்ல காரியங்களுக்காக நாம் தருவதை தர்மம் என்று சொல்லலாம். இது நம் தலைமுறையை தாண்டியும் நம்மை காக்கும். நம்மை விட வசதி குறைந்தவர்களுக்கு அவர்கள் கேட்கும் போது நாம் தருவதை தானம் என்று சொல்லலாம். தர்மம் என்பது நாமாக மனம் விரும்பி கொடுப்பது. இதில் எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் கேட்டுக் கொடுப்பது தானம், கேட்காமலேயே கொடுப்பது தர்மம். தீர்த்தமாடலின் மகத்துவம் தெரியுமா? நதிகளுக்கு உயிர் இருக்கிறது என்ற பொருளிலேயே நதிகளை ஜீவநதி என்று சிறப்பித்துள்ளன. குறிப்பிட்ட நாட்களில் நதிகளில் புனித நீராடினால் நமது நோய்கள் குணமாகும். மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். உடலுக்கு புது தெம்பு கிடைக்கும். சில நதிக்கரைகளில் நம் கண்ணுக்கு புலப்படாத மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் கடும் தவம் இருப்பார்கள். அவர்களது தவ வலிமையின் சில துகள்கள் நதி தண்ணீரில் பரவி வரும். அந்த நதியில் நாம் புனித நீராடும் பாக்கியம் கிடைத்தால் நமது இந்த பிறவியில் மட்டுமல்ல முந்தைய பிறவிகளிலும் சேர்ந்த பாவ மூட்டைகள், தோஷங்கள் நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடும். எப்போதும் ஓடும் நதியில் நீராடுவதே சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. நதி எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறதோ அந்த திசை நோக்கி நீராடுதல் வேண்டும். இரவு நேரங்களில் நீராடும் போது கிழக்கு திசை நோக்கி கும்பிட்டு நீராடுவது நல்லது. இதை அடிப்படையாக கொண்டே ஆலயங்களில் தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. புனித நீராடி புண்ணிய வாழ்வு பெறுவோம். உத்தரப்பிரதேசம் கான்பூரில் அமைந்துள்ளது ஜெகநாதர் ஆலயம். சுமார் 1000 வருடங்கள் பழமையான இக்கோவிலின் மேற்கூரையிலிருந்து திடீரென தண்ணீர் சொட்ட துவங்கும். சொட்டும் நீரின் அளவை பொறுத்து அந்த ஆண்டு எவ்வளவு மழை பெய்யும் என அப்பகுதி மக்கள் கணக்கிட்டு விடுகிறார்கள். இந்த கோவிலில் நீர் சொட்ட துவங்கிய 7 நாட்களில் பருவமழை பெய்ய துவங்கிவிடும். வெளியில் பருவமழை துவங்கியதும் கோவிலுக்குள் சொட்டிக் கொண்டிருந்த நீர் நின்று விடுகிறது. கோவிலை சுற்றிலும் மரங்களோ மலையோ ஏதுமில்லாத நிலையில் எங்கிருந்து நீர் சொட்டுகிறது, இதற்கு என்ன காரணம் என இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிகழ்வு விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்து வருகின்றது. பூஜையில் வெற்றிலை வைக்கும் முறை. பூஜையில் வெற்றிலையை கடவுளை பார்த்தவாறு வைக்க வேண்டும். அதாவது கடவுளுக்கு வாழை இலை வைப்பது போல்தான் வெற்றிலையையும் படைக்க வேண்டும். வெற்றிலையின் நுனிப்பகுதி தெற்கு பார்த்தவாறு இருக்கக்கூடாது. பூஜையில் வெற்றிலையை வைக்கும்போது 4 வெற்றிலையையும் 2 பாக்கினையும் வைப்பது நல்லது. அல்லது 2 வெற்றிலையும் வைக்கலாம். 4ற்கும் மேலாக வெற்றிலை வைக்க விரும்பினால் வெற்றிலையை கவுளியாக பயன்படுத்தலாம். துக்க காரியத்திற்கு 1 வெற்றிலை 1 பாக்கு பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளது. ஆன்மீகத்தின்படி வெற்றிலை பாக்கில் முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி வாசம் செய்வதாக ஐதீகம். முப்பெரும் தேவிகள் இருக்கும் அனைத்து இடங்களிலும் முப்பெரும் தேவர்களும் இருப்பார்கள். ஆகையால் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் எப்போதும் பூஜையின் போது வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடலாம். அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றப்படுவது ஏன்? பச்சரிசி மாவையும் வெள்ளை சர்க்கரை, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை கொண்டு வாழை இலையின் நடுவே விளக்கு போல் அமைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது தெய்வ சன்னதியில், முக்கியமாக அம்மன் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்தல், மாவிளக்கு போடுதல் என்று கூறப்படுகிறது. ஆடி வெள்ளி அன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது. இது பல காலமாக முன்னோர்களால் செய்யப்பட்டு வரும் ஒரு பிரார்த்தனை. இவ்வாறு செய்யும் போது குடும்பத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் எந்தவித தடங்களுமின்றி நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு உரலில் பச்சரிசி மாவை எடுத்து தீபம் ஏற்றினால் குடும்பம் மென்மேலும் செழிக்கும் என்று நம்பப்படுகிறது. பல்லி மிகவும் அதிர்ஷ்டமான புனிதமான உயிரினமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
நாம் வெளியே செல்லும் போது பாதையில் பல்லி வந்தால் காரியம் வெற்றியாகும், நல்ல செய்தியும் வரும். கன்றுடன் கூடிய பசு வந்தால் சுபம் என கூறப்படுகிறது. கிளி நம் பார்வையில் அல்லது பாதையில் வந்தால் நல்ல சகுனமாக கொள்ளலாம், முன்னோர் ஆசீர்வாதம் கிடைப்பதன் அறிகுறியாகும். கழுகு வழியிலோ நெருக்கமாகவோ வந்தால் வரும் நாட்களில் பல முக்கியமான பாடங்களை கற்றுத்தரும் விதமாக நிகழ்வுகள் நடக்கும் என உணரலாம். காகம் வழியில் வந்து இடமிருந்து வளமாக சென்றால் நன்மை என்றும், வலமிருந்து இடம் சென்றால் காரியம் பலிதமாகாது எனவும் சொல்லப்படுகிறது. பூனைகள் சகுன தடையாக பார்க்கப்படுகிறது. இது தவிர கிளம்பும் போது தும்மினாலோ தடுக்கினாலோ சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு செல்ல வேண்டும். ஆந்தை நம் பாதையில் வந்தாலோ நம் கண்களுக்கு தெரிந்தால் சில குழப்பமான சூழ்நிலையில் நாம் விழப்போவதாக உணரலாம். இவ்வாறு பொதுவான சகுனங்களும் தனிப்பட்ட சகுன சமிக்கைகள் நாம் உணர்ந்து வெற்றி பெறுவோம். மனிதர்களுடைய உடலில் 6 ஆதாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு தெய்வ சக்தி உண்டு. ஒவ்வொரு ஆதாரத்திலும் உள்ள தெய்வ சக்தியின் அருள் நமக்கு கிடைத்தால் அந்த ஆதாரத்தை விழிப்படைய செய்து அதன் சக்தியை நாம் பெற முடியும். இதில் மூலாதாரத்திற்கு உரிய தெய்வ சக்தியாக விநாயக பெருமானே உள்ளார். மேலும் சுவாதிட்டானத்திற்கு பிரம்மதேவரும், மணிப்பூரகத்திற்கு விஷ்ணு பகவானும், அநாகத்திற்கு ருத்ரனும், விசுத்திக்கு மகேஸ்வரனும், அக்னிக்கு சதாசிவனும் தெய்வ சக்தியாக உள்ளனர். இந்த 6 ஆதார தெய்வ சக்திகளின் அருளால் கிடைப்பதுதான் சகஸ்ரார சித்தியாகும். மேற்கண்ட காரணங்களால் தான் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுகிறோம். பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு 2 தினங்களுக்கு முன்வரும் முக்கிய நிகழ்வு பிரதோஷம் என அழைக்கப்படுகின்றது. பிரதோஷம் அன்று நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்றைய தினம் நந்திகேஸ்வரரின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் திருநடனம் புரிவதாக ஐதீகம். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ நேரமாகும். இது தின பிரதோஷம் எனப்படும். சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை பிரதோஷமாகும். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி பல்வேறு பலன்களை பெறலாம். பிரதோஷ வழிபாட்டை 3 முறை தொடர்ந்து தரிசித்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை தரிசித்ததற்கு சமம். 5 முறை தொடர்ந்து தரிசித்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும். 7 முறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். 11 முறை தொடர்ந்து தரிசித்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும். 13 முறை தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடைபெறும். 21 முறை தொடர்ந்து தரிசித்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 33 முறை தொடர்ந்து தரிசித்தால் சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். 77 முறை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு ருத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும். 108 முறை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகும். 121 முறை தொடர்ந்து தரிசித்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது. 1008 முறை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் என்று கூறப்படுகின்றது. பிரதோஷத்தன்று நாம் எந்த அபிஷேக பொருட்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன்கள் பெறலாம். ஆலயத்தில் உறையும் இறைவனுக்கும் அபிஷேக பொருட்களை அளிக்கலாம். அவ்வாறு அபிஷேகத்திற்கு பால் அளித்தால் நோய்கள் தீரும். தயிர் அளித்தால் வளங்கள் பெருகும். தேன் அளித்தால் இனிய குரல் வளம் கிடைக்கும். பழச்சாறு அளித்தால் விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்தம் அளித்தால் செல்வ வளம் பெருகும். நெய் அளித்தால் முக்திப்பேறு கிடைக்கும். இளநீர் அளித்தால் நல்ல மக்கட்பேறு வாய்க்கும். சர்க்கரை அளித்தால் எதிரிகள் தொல்லை மறையும். எண்ணெய் அளித்தால் சுகவாழ்வு வாய்க்கும். சந்தனம் அளித்தால் சிறப்பான சக்திகளை பெறலாம். மலர்கள் அளித்தால் தெய்வ தரிசனம் கிடைக்கும். பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் தோஷம் நீங்கி இன்புற்று வாழ்வோம். சிவபெருமானை குரங்கு வடிவில் வாலியும், அணில் வடிவில் இந்திரனும், காகம் வடிவில் யமனும் வழிபட்ட அபூர்வமான திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் குரங்கனில் முட்டம் என்ற பகுதியில் அமைந்துள்ள வாலீஸ்வரர் திருக்கோயிலாகும்.
வாலி, இந்திரன் மற்றும் யமன் ஆகியோர் தங்கள் முன்வினை பயனால் விலங்கு மற்றும் பறவையாக பிறக்க நேரிட்டது. அதன்படி வாலி குரங்காகவும், இந்திரன் அணிலாகவும், யமன் முட்டம் எனும் காகமாகவும் பூலோகத்தில் பிறந்தனர். தங்களுடைய வினை பயன் நீங்க ஈசனிடம் வேண்டி நின்றபோது அவர் காஞ்சிக்கு தெற்கே சென்று வழிபட்டால் உங்களுடைய வினை பயன் அகன்று சாபம் நீங்க பெறுவீர்கள் என்றார். அவ்வாறே மூவரும் இப்பகுதிக்கு வந்து சிவ பூஜை செய்து வழிபட்டு தங்கள் சாபம் நீங்க பெற்றனர் என்பது தல புராணம். பல்லி எங்கு விழுந்தால் என்ன பலன் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். அதன் பின்னர் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பல்லி விழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பின்னர் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தீய செயல் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். முடிந்தால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பல்லியின் சிலையை தொட்டு வணங்கலாம். இவ்வாறு செய்தால் பல்லியினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். பல்லி தலையில் விழுந்தால் தலை குளித்துவிட்டு 3 முறை தண்ணீரை வைத்து தலையை சுற்றி விட வேண்டும். இதுவே உடலின் மற்ற பகுதிகளில் விழுந்தால் அந்த இடத்தில் தண்ணீர் வைத்து நன்றாக துடைத்து பின்னர் சிறிதளவு பால் எடுத்து அந்த இடத்தில் வைத்து துடைத்து விட வேண்டும். அடுத்ததாக கை நிறைய கல் உப்பு எடுத்து அதனை தலையை 3 முறை சுற்றி கால் தடம் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். பெரும்பாலான கோயில்களில் சனி பகவான் காக வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பதையே பார்த்திருப்போம். ஆனால் மத்திய பிரதேசம் இந்தூரில் அமைந்துள்ள ஒரு சனி பகவானின் கோயிலில் யானை மீது அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே பக்தர்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். யானை மீது அமர்ந்த உருவத்தில் அவரை தரிசிக்கும் போது உங்கள் கோபம் குறைந்து மன அமைதி ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் சனி பகவான் யானையின் மீது வருவது போன்ற தோற்றத்தில் இருப்பதால் செல்வச் செழிப்பு உண்டாகும் எனவும் கூறப்படுகின்றது. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறையாகும். சிவபெருமான் தனது சடைமுடி மீது சூடியுள்ள 3ஆம் பிறையை சந்திர தரிசனம் செய்வதால் மன நிம்மதி, ஆயுள் விருத்தி உண்டாகும். மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தத்தில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதி சமேதராகவும், திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்தால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். 3ஆம் பிறையை பார்த்தால் ஆனந்தமும் மன அமைதியும் கிடைக்கப் பெற்று வருத்தங்கள் நீங்கும். மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாவதோடு ஆயுள் கூடும் என்றும் நம்பப்படுகின்றது. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக நம்பப்படுகிறது. தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள். 3ஆம் பிறையை தொடர்ந்து சந்தித்தால் நம் வினைகள் அழியும். 5 முறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரசனாவான். 6 முறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையின்றி நடைபெறும். 7 முறை தொடர்ந்து தரிசித்தால் தீராத கடன் தீரும். 10 முறை தொடர்ந்து தரிசித்தால் பாரில் புகழ் ஓங்கும். வருடம் முழுவதும் தொடர்ந்து தரிசித்தால் வம்ச விருத்தி ஏற்படும். நீடித்த 3ஆம் பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு தரும். 3ஆம் பிறையை தரிசனம் செய்யும் பொழுது ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் என்று கூறி தரிசித்தால் வாழ்வில் வளம் பெருகும்.
எங்கிருக்கிறது தெரியுமா? தென் தமிழகத்தில் உள்ள தேவிப்பட்டினத்தில் கடலுக்கு நடுவிலே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைந்துள்ளது நவபாஷான நவகிரக ஆலயம். திரேதா யுகத்தில் வாழ்ந்த ஸ்ரீராமரால் 9 பிடி மணலால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷான சிலைகளை நாம் இப்போதும் தொட்டு வணங்க முடியும் என்பது ஆச்சரியமான விஷயம். இத்தனை ஆண்டுகள் தண்ணீரிலேயே இருந்தும் அந்த நவகிரகங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதும் விந்தையாகவே உள்ளது. இக்கோயிலில் உள்ள நவகிரகங்களை பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே பூஜை செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் உள்ள கடல் தீர்த்தத்தில் நீராடி நவகிரகத்தை வழிபட்டு நவதானியம் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து அன்னதானம் செய்தால் பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் போன்றவை நீங்கும். நவகிரக தோஷங்கள், பித்ரு சாபங்கள், முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்க சிறந்த பரிகார தலமாக தேவிப்பட்டினம் விளங்குகிறது. தை, ஆடி, மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் இத்தலத்தில் தர்ப்பணம் கொடுப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் சென்றுவிட்டு இங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் என்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெங்களூருவில் உள்ள பசவனக்குடி என்ற இடத்தில் நந்தியே மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த நந்தி கோயில் பசவனக்குடியில் ஒரு குன்றின் மீது அமைந்திருக்கிறது. இந்த குன்றுக்கு ஊதுகுழல் குன்று என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் கருவறையில் பிரம்மாண்ட நந்தி சிலை உள்ளது. 4.5 மீட்டர் உயரமும் 6.5 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரே கல்லில் இந்த சிலை காணப்படுகிறது. நந்தியின் பின்புறம் வாலின் அருகில் சிறிய அளவிலான கணபதியின் சிற்பம் இருக்கிறது. நந்தியின் பின்புறம் அமைக்கப்பட்ட சிறிய கருவறைக்குள் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். அனைத்து சிவன் கோயில்களிலும் சிவபெருமான் முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கும் நந்தி இந்த ஆலயத்தில் மட்டும் ஈசனுக்கு முன்பு எதிர்த்திசையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நடைபெறும் வேர்க்கடலை சந்தை மிக பிரபலம். தங்களுடைய நன்றி கடனாக விவசாயிகள் பலரும் நந்தியம் பெருமானுக்கு வேர்க்கடலையை காணிக்கையாக செலுத்துகின்றனர். நம் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம், வழிபடக்கூடாத தெய்வம் என்று பாகுபாடு ஏதும் தெய்வ வழிபாட்டில் கிடையாது என்றே கூறலாம். எல்லா தெய்வங்களையும் வீட்டில் வைத்து வழிபடலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும், கற்சிலையாக இருந்தாலும் சரி, பஞ்சலோக சிலையாக இருந்தாலும் சரி, அந்த சிலைகளை வைத்து வழிபடுவதற்கென்று பிரதிஷ்டாபன விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை பின்பற்றி வீட்டில் வைத்து வழிபடுவது என்பது சாத்தியமில்லை என்பதால் அவற்றை ஆலயங்களில் வைத்து வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. வீட்டில் வைத்து வழிபடுகின்ற சிலைகள் என்பது அளவில் சிறியதாக இருக்க வேண்டும். அங்குஷ்ட மாத்திரம் என்று அதற்கான அளவு குறிப்பிடப்படுகிறது. அந்த வீட்டு எஜமானனின் கட்டை விரல் அளவிற்கு மிகாமல் சிலைகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் சிலைகளை வீட்டிலும் வைத்து வழிபடலாம். மேலும் உக்ர தெய்வங்களின் படங்களையும் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் தர்மசம் வர்தினி சமேத பூமிநாதர் திருக்கோவில் வாஸ்து பிரச்சினைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக கூறப்படுகிறது. பூமியில் உள்ள 16 வகை பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயில் என்று அகத்தியர் ஓலைச்சுவடியில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டுள்ளார். வாஸ்து பிரச்சினை, சொத்து பிரச்சினை, நில பிரச்சினை, வழக்கு நிலுவை போன்றவற்றை இத்தல இறைவன் சரி நிவர்த்தி செய்வார் என்று நம்பப்படுகிறது. இங்கே வன்னி மரம், வில்வ மரம் என்று 2 தலவிருட்சம் உள்ளது. இங்குள்ள நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இருக்கும். சூரியன் சனியை நோக்கி இருக்கும். இங்கே ராகு, கேது சர்ப்பமாக இல்லாமல் முழுமையாக இருக்கிறார்கள். சொத்து பிரச்சினை, மண் சம்பந்தமாக இருக்கும் பயம் போன்றவற்றை இத்தல ஈசனை வேண்டினால் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. கும்பகோணத்தில் அமைந்துள்ளது பாடல் பெற்ற ஸ்தலமான திருப்புரம்பியம். இத்தலத்தில் உள்ள விநாயகரிடம் ஒரு அதிசயம் இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி முந்தைய நாள் பல கிலோ தேனை கொண்டு விசேஷ அபிஷேகம் விநாயகருக்கு நடக்கும். அப்போது அதிசய நிகழ்வாக அத்தனை தேனையும் விநாயகர் சிலை உறிஞ்சிவிடும்.
அபிஷேக முடிவில் விநாயகர் தங்க நிறத்தில் காட்சியளிப்பார். இந்த தேனாபிஷேகத்தை தவிர விநாயகருக்கு வேறு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. முனிவர்களும் சித்தர்களும் இந்த தேன் உறிஞ்சுவதற்கு பின் பெரிய தத்துவமே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். விநாயகர் மக்கள் மனதில் இருக்கும் அத்தனை அழுக்கு, பொய் போன்றவற்றை உறிஞ்சி எடுத்து விடுவார் என்று கூறுகிறார்கள். அபிஷேகம் முடிந்த பிறகு விநாயகர் சிவந்த தங்க நிறத்தில் காட்சியளிப்பார். தட்சிணாமூர்த்திக்கான 24 புனித ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மரம் வெட்டும் பரம ஏழையான ஒருவர் கோயிலுக்கு தினமும் எரிபொருளை வழங்கி வந்துள்ளார். இதனால் அவருக்கு தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் சிவபெருமான் காட்சியளித்துள்ளார். இக்கோயில் குழந்தையின்மை, திருமண தடை, கல்வி ஆகியவற்றிற்கான பரிகார ஸ்தலமாகும். கோர்ட் வழக்குகள் நடத்தி கொண்டிருப்போர் இக்கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சாட்சிநாதேஸ்வரருக்கு தேனாபிஷேகம் செய்வதனால் பிரச்சனை தீரும் என்று நம்பப்படுகிறது. பகவான் தட்சிணாமூர்த்தி இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஈசனே தட்சிணாமூர்த்தி என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. நவகிரக குரு என்பவர் கடவுள் இட்ட பணியை செய்யும் நவகிரகங்களில் ஒருவர். சிவபெருமானே ஞானத்தை போதிக்கும் குருவாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஸ்னகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திருவுருவமே தட்சிணாமூர்த்தி. ஆதிகுரு அல்லது ஞானகுரு என்று போற்றப்படுகிறார். அதே நேரத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி என்னும் நவகிரக குரு பகவான் ஆசிரியர் தொழில் செய்வதால் குரு என்று அழைக்கப்படுகிறார். தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தென்முக கடவுள் என்று பொருள். அதாவது தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர். நவகிரகங்களில் உள்ள வியாழனின் திசை வடக்கு. திசையின் அடிப்படையிலேயே இருவரும் வேறுபடுகின்றனர். அதேபோல நவகிரக குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள், தானியம், கொண்டைக்கடலை. ஸ்வேதாம்பரதரம், ஸ்வேதம் வடமூல நிவாசினம் என்பதற்கிணங்க வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டிருப்பவர் என்று தட்சிணாமூர்த்தியை பற்றி வேதம் விவரிக்கிறது. கும்பகோணம் நல்லூரில் அமைந்துள்ளது கல்யாண சுந்தரேஸ்வரர் எனப்படும் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம். இங்கு ஒரு நாளைக்கு 5 முறை, அதாவது 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் சிவலிங்கம் அமைந்துள்ளது. சிவனின் ஏழுமலை பிரமிக்க வைக்கும் வெள்ளியங்கிரி மலை ரகசியம். ஏழுமலையானை போலவே சிவபெருமானும் ஏழுமலையை கடந்து கோவில் கொண்டுள்ளார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கோவை அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலையே சைவர்களின் ஏழுமலையாக திகழ்கிறது. பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக வெள்ளியங்கிரி மலை கருதப்படுகிறது. இங்குள்ள ஆண்டி சுனையில் நீராடிவிட்டு சிவனை சென்று வழிபட்டால் உடலில் உள்ள நோய்கள் பலவும் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் அமைந்துள்ளது புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் ஆலயம். ஒரு காலத்தில் இவ்விடத்தில் புன்னை மரக்காடுகள் இருந்ததால் புன்னைநல்லூர் என்ற பெயரில் இவ்வூர் அழைக்கப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் அம்மனுக்கு முத்து முத்தாக வியர்க்கும் அதிசயம் நடைபெறுகிறது. அதனாலேயே அம்பாள் முத்துமாரியம்மன் என்ற பெயரில் போற்றப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் முத்து முத்தாக போட்ட அம்மைகளும் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. வில்வ இலையின் சிறப்புகள். வில்வ இலை சிவபெருமானின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. ஆன்மாக்களின் பாவங்களை போக்குவதற்கு சிவபெருமானின் இச்சா, கிரியா மற்றும் ஞான சக்தி வடிவமாய் பூமியில் தோன்றியது வில்வமாகும். சிவபெருமானின் சூட்டை தணிக்க குளுமையான வில்வம் பயன்பட்டதாக நம்பப்படுகிறது. வில்வத்தில் இருக்கும் 3 இலைகளில் வலது பக்கம் விஷ்ணு பகவானும் இடது பக்கம் பிரம்மதேவரும் நடுவில் சிவபெருமானும் உறைவதாக கூறப்படுகிறது. வீட்டில் வில்வ மரத்தை வளர்ப்பது 108 சிவாலயங்களை தரிசித்த பலனை கொடுக்கும் என்றும், வில்வ இலையில் மகாலட்சுமி தேவியே வாசம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. வில்வ மரத்தை வீட்டில் வைப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்.
வில்வமரம் சதிதேவியின் மறுபிறவியாக கருதப்படுகிறது. எலுமிச்சை பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதிலுள்ள சாறை பிழிந்துவிட்டு உட்புற தோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எலுமிச்சை விளக்கு ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவதால் நோய்கள் விரைவில் குணமடையும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி துர்க்கையம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நினைத்தது கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அறிவோம் ஆன்மீகம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.